Praise the Lord. எபிரேயரின் புஸ்தகம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் ஜேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எதனால நம் தேவ கிருபையை இழப்போம் அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுதுன்னா, நம்ம இருதயத்துல வருகிற கசப்பான வேர், சிலரை மன்னிக்காம இருக்கிறது, சில பேர் மேல இருக்கிற கசப்பு, என்னைக்கோ அவங்க செய்திருப்பாங்க சில நமக்கு விரோதமான காரியம், அதை இன்னும் மறக்காம நம்ம உள்ளத்துல வைத்துட்டு இருக்கிறது. அப்புறம் சில இச்சையான காரியங்கள், அதாவது கசப்பான வேர் முளை தெலும்புகிறது. இன்னொன்னு, ஒரு வேளை பயிற்றம் குழுக்காக ஏசா தன்னுடைய உன்னதமான சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்தார். அப்போ பாருங்க, அவருடைய கிருபையை அவர் இழந்துட்டார். அதனால நம்ம இருதயத்துல கசப்போ வெறுப்போ கோபமோ இச்சையான காரியமோ இதெல்லாமே வர்றதுனால என்ன நடக்குதுன்னா, தேவ கிருபை நம்ம இழந்துடுறோம். அதனால தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே இந்த வசனத்துல இருக்கிற மாதிரி நான் என் வாழ்க்கையில நடந்து கொள்ளாம இருக்க, என்கிட்ட கசப்பு இருந்தா எடுத்துருங்க, வெறுப்பு இருந்தா எடுத்துருங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த கிருபையை இழக்காம இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குறீங்க, இன்னைக்கு யோசிங்க, நம்ம இருதயத்துல என்ன கசப்பு இருக்கு, தேவ கிருபையை இழக்கிறது எதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதை சரி செய்து கொள்ளும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.